சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய வரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. 360 பக்தி நேர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் காணவிருப்பது ஆன்மீகம் அறிவோம் என்ன சொல்லக்கூடிய தலைப்புகளில் என்ன பார்க்க போகிறோன்னா, தினம் தினம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு சாஸ்திரங்கள் என்னென்ன விதிச்சிருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, காலையில் எல்லாரும் செய்யக்கூடியது, அதாவது சின்ன சின்ன விலங்குகள்லேருந்து ஆரம்பித்து மனிதர்கள் உட்பட புழு பூச்சியிலேருந்து மரங்கள்லேருந்து இயற்கையில் முதற்கொண்டு எல்லாருக்கும் என்னென்னா பகல் விழிக்கிறது, அதாவது எழுந்திருக்கிறது. இந்த எழுந்திருக்கிறது அப்படின்றது எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருந்து சூரியன் அஸ்தமனமான உடனே உறங்க செல்வது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவ நாகரிக உலகத்தில் நம்ம சில விஷயங்கள்லாம் இன்றியமையாததாக இருக்குது. அப்போது இந்த விஷயத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், ஏன் எந்திரிக்கணும், எதனால் எந்திரிக்கணும், எந்திருந்தால் நமக்கு என்னென்ன பயன் அப்படின்றத நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு வள்ளலார் சொன்ன மாதிரி 3 மணிக்கு எந்திரிப்பவன் முனிவன், 4 மணிக்கு எந்திரிப்பவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிப்பவன் அறிவாளி, 6 மணிக்கு எந்திரிப்பவன் மனிதன். அந்த 6 மணிக்கு மேலே ஒருவன் உறங்கினானா அவன் மனிதனே இல்லை, மிருகம்னு சொல்கிறது. ஏன்னா மிருகத்துக்கு தான் கண்ட நேரத்தில் சாப்பிட்டு கண்ட நேரத்தில் உறங்கிறது அந்த மிருகத்தோடைய பண்பாக இருக்குது. அப்போது இந்த சேவல் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, கரெக்டாக காலையில் 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மனிதர்களும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா, காலையில் 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே எந்திரிந்துடணும். ஏன் 5 மணிக்குள்ளே எந்திரிக்கணும்னா, அப்போ தான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். பொதுவாக அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா, பிரம்மர் அந்த நேரத்தில் அவருக்காக, அதாவது அவர் எல்லோருக்கும் ஒரு தேவைக்காக நம்ம சுவாமிகிட்ட நாடுறோம் இல்லையா, அதே மாதிரி அவருடைய நேரத்திற்காக அவர் நாடி இருக்கக்கூடிய நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு பேர். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முதல்ல நாம் எந்திருந்தவுடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வீட்டு வாசல் கதவை திறந்து வாசை பெருக்கி சாணம் தெளித்தோ இல்லை வெறுன வாசை தெளித்தோ கோலம் போடணும். கோலம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்மளுடைய காலை கடன்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் வீட்டில் முதல்ல விளக்கேற்றணும். வீட்டு வாசலில் ஒரு விளக்கேற்றணும். இதை கார்த்திகை தீபம் மாத்திரம்தான் வாசலில் விளக்கேற்றணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. தினமுமே காலை மாலை 2 வேளையும் வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றலாம். சரி, இப்போ காலையில் எழுந்திருந்து நம்ம செய்கிறோம். இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, பொதுவாக ஒரு வட்டார வழக்கில் காலையில் எழுந்திருந்தவுடனே நீ என்ன ஒரு செயல் பண்ணுறியோ அந்த செயல் சாயந்தரம் வரைக்கும் நமக்கு அது பின்தொடர்ந்தே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் சொல்ல போனால், ஒரு பாட்டு காலையில் எந்திரிக்கும் போது இங்கே ஏதாவது ஒரு பாட்டை கேட்டுட்டு எழுந்திருந்தீங்கன்னா, இல்லை அந்த பாட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுவாச்சுன்னா அது சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும், இல்லை தன்னறியாமல் வாய் அந்த பாட்டையே பாடின்னு இருக்கும். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, காலையில் எந்திருந்து படி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா காலையில் அந்த நேரத்தில் நம்மளுடைய மனசு புத்தி எல்லாமே ஒரு நிலையாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன புகுத்துறோமோ அந்த புகுத்துறது நிற்கும். அதனால தான் நம்ம விடிய கார்த்தால எந்திருந்து சில விஷயங்கள்லாம் செய்ய சொன்னாங்க. அப்போ இந்த சில விஷயங்கள் என்னதுன்னா, முதலாவதாக படிப்புன்னு சொன்னேன். இரண்டாவது நம்மளுடைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை எப்படின்னா, 2 வகையான பிரார்த்தனை சொல்லலாம். ஒன்று லோகக்ஷேமமாக பிரார்த்தனை பண்ணுறது, இன்னொன்று தனக்கு தேவையான பிரார்த்தனை பண்ணுறது. எப்பயுமே உலகத்தில் எப்படின்னா, தனக்கு காட்டிலும் அடுத்தவர்களுக்காகத்தான் அதிகமாக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது, லோகக்ஷேமத்துக்காக. ஆனால் அந்த நேரத்தில், அந்த விடிய கார்த்தால சமயத்தில் நமக்காக ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி நம்மளுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை வைத்தோம்னா, அந்த பகவானிடம் சொன்னோம்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நமக்கு திரும்பி கிடைக்கும்.
அதனால தான் விடிய காலத்தால் இந்த விஷயங்கள் நம்ம செய்ய சொல்கிறோம். அதே போல் வாசலில் இரண்டாவதாக வரக்கூடிய விஷயம், வாசலில் கோலம் போடுறோம். இந்த வாசலில் கோலம் போடுறது அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அழகுக்காக போடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து அழகுக்காக கிடையாது. அது வந்து ஒரு யந்திரம் மாதிரி. நம்ம வீட்டில் வந்து ஒரு செப்பு தகடுலாம் வாங்கி வச்சுருப்பாங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சகல ஐஸ்வர்யம் தரும் லக்ஷ்மி யந்திரம், குபேர யந்திரம், மகாகணபதி யந்திரம், வாஸ்து யந்திரம், இப்படிலாம் இருக்குது. இந்த யந்திரம்னா என்னது அப்படின்னா ஒரு கோலம். நம்மளுடைய ஸ்ரீசக்கரமே இருக்கு இல்லையா, ஆதிசங்கரர் நமக்காக வரைஞ்சு கொடுத்த ஸ்ரீசக்கரம், அந்த மகாமேரு, இதெல்லாம் வந்து அந்த யந்திரம், அந்த கோலமான யந்திரத்தில் அவங்க வரைஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம வீட்டு வாசலில் யந்திரங்கள் போடும்போது என்ன ஆகிறது அப்படின்னா, பகவானை நம்ம வந்து ஆகர்ஷணம்னா என்ன சொல்கிறோன்னா ஈர்க்கிறது. அதுக்காக தான் அந்த கோலம் போடுறது. இப்போ பொங்கல் வந்ததுன்னா அதுக்காக பொங்கல் வாழ்த்து வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுகிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கடவுள் உருவத்தை வந்து கோலத்தினால வாசப்படியில் வரையக்கூடாது. அதன் பிறகாக நம்ம ஸ்நானம் செய்ய போகிறோம். பொதுவாக இந்த மூன்றாவது விஷயம், இந்த அறிவோம் ஆன்மீகத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் மூன்றாவதாக விஷயம் என்ன அப்படின்னா ஸ்நானம்னா குளியல்னு பேர். இந்த குளியல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினைக்குமே காலையில் எந்திரிக்கிறோம், ஏதோ ஒரு அறக்க பறக்க நம்மளுடைய வேலையுடைய இதனால் இன்றியமையாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அறக்க பறக்க காக்காக்கு மாதிரி குளிச்சுட்டு போகிறோம். ஆனால் அப்படி நம்ம குளிச்சுட்டு போகக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நதியில் போய் ஸ்நானம் செய்வாங்க. அப்போ அந்த நதியில் போய் ஸ்நானம் செய்ய போகும்போது ஒரு படியாக இறங்கி போவாங்க. இந்த ஒரு படி ஏன் அந்த காலத்தில் அப்படி கட்டி வச்சாங்க? சரி, காசியில் படித்துறை ஏன் இருக்குது? நம்மளுடைய ஊரில் ஆறு பக்கத்தில் அந்த படிகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படியாக இறங்கி போகும்போது அந்த நீரின் அளவானது பாதத்துலேருந்து ஆரம்பித்து முட்டி வரைக்கும் வந்து, முட்டியிலேருந்து ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் வந்து, இடுப்புலேருந்து ஆரம்பித்து தோள்பட்டை வரைக்கும் வந்து, அதன் பிறகாக தலை வரைக்கும் போகிறது. அப்போ என்னென்னா, பாதத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணமானது தலை வரைக்கும் சென்று தலையிலிருந்து குளிர்ச்சியாக ஊட்டப்பட்டு வருகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷவரில் குளிக்கிறோம், இது வந்து என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி குளிச்சுக்கலாமே தவிர, நம்ம எப்படி வீட்டில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு கையில் கல்லுப்பு எடுத்துக்கணும். அதை வந்து நம்மளுடைய குளிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். முடிஞ்சால் கஸ்தூரி மஞ்சள், இது வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்லாம் வந்து, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது பெண்கள் குளிக்கலாம். ஆண்களுக்கும் என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் பொடினே இருக்குது கடையில். அது கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை, நிறையெல்லாம் வேணாம், ஒரு பிஞ்சு, ஒரு சிட்டிக்கை, அது மட்டும் கொஞ்சம் லேசாக அந்த தண்ணியில் போட்டு கையினால் கலந்து விட்டுட்டு, கல் உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி எடுக்கணும். பாதத்திலேருந்து ஆரம்பிக்கணும் ஸ்நானங்களில். அப்போ நீங்கள் என்ன சொல்லி குளிக்கணும் அப்படின்னா, பொதுவாக ஸ்நான சங்கல்பம் தெரிந்தவர்கள், மந்திரம் தெரிந்தவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 7 நதி நினச்சிக்கணும். அப்படி அந்த 7 நதியும் உங்களால் நினச்சிக்க முடியல அப்படின்னா, உங்களுக்கு எது புண்ணிய நதி பக்கத்தில் இருக்கோ, இல்லை புண்ணிய சமுத்திரம் பக்கத்தில் இருக்கோ, அந்த சமுத்திரத்தை, அதாவது கடலோ அந்த நதியோ மனசில் நினச்சிக்கிட்டு குளிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நமக்கு அந்த நதி தான், நீர் தான், நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லியிருக்கிற மாதிரி நீர் தான் நமக்கு ஆதாரம். அப்பேற்பட்ட அந்த நீருக்கு நம்ம தினமும் ஒரு நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்நான சங்கல்பத்தில் அந்த பேரை சொல்கிறோம். அந்த பேரை சொல்லி பாதத்துலேருந்து ஆரம்பித்து, பாதத்தில் முதல் விடணும், அப்புறம் முட்டியில் விடணும், அதுக்கப்புறம் இடுப்புக்கிட்ட விட்டு, தோள்பட்டையில் விட்டு, அப்புறம் தான் தலையில் குளிக்கணும். குளிக்கிறது அப்படின்னா மேலுக்கு மட்டும் குளிக்கிறது பேர் குளியல் இல்லை, தலையிலேருந்து குளிக்கிறதுக்கு பேர் தான் குளியல். அப்போ தான் அந்த சூடு தணிந்து நமக்கு உடம்பும் மனசும் எந்நேரமும் ஒரு நிலையாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்நானம் பண்ணியாச்சு. அடுத்து இந்த துவட்டுதல்னு ஒரு விஷயம் இருக்குது. துவட்டுறதுனா நம்மளுடைய உடம்பை வந்து தொடச்சிக்கிறது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே முதுகை தான் துவட்டணும். ஏன் முதுகு துவட்டணும் அப்படின்னா, இது ஒரு வட்டார வழக்கு. அந்த வட்டார வழக்கில் என்னென்னா, முதல்ல எந்த இடத்த துவட்டிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து மூதேவி வந்து உட்காந்துப்பா, ரெண்டாவதாக தோட்டிக்கிற இடத்துல லக்ஷ்மி வந்து உட்காந்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீதேவி, பூதேவி, அதாவது மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோன்னா, அந்த முதுகை தோட்டிண்டு அதன் பிறகாக நம்ம தலையும் நம்மளோட முகத்தையும் தோட்டின்றோம் அப்படின்னா, நம்மளுடைய லக்ஷ்மி கடாட்சம் அந்த முகத்தில் இருக்குன்றதுனால இது வட்டார வழக்கில் இருக்குது. அப்போ நம்ம ஸ்நானம் செஞ்சு அந்த துவட்டிக்கிறோம்.
எல்லா இடத்துலையும் நீர் சொட்டக்கூடாது. பொதுவாக பெண்கள் ஸ்நானம் பண்ணுறீங்க அப்படின்னா நீர் தலையிலேருந்து சொட்ட விட்டு இருக்காங்க. தலையுடைய முடியிலிருந்து நீர் சொட்டவே கூடாது. ஆண்களாகட்டும் சரி, பெண்களாகட்டும் சரி. அது இருக்கக்கூடிய சொட்டுற நேரம்ன்றது ஒரே ஒரு நேரம். எப்போனா கர்ம காரியம் பண்ணுற அன்றைக்கி மாத்திரம்தான் தலையை விரித்து போட்டுட்டு தலையிலேருந்து நீர் சொட்டுற மாதிரி இருக்கிறது. மித்த நேரத்தில் நம்ம தலையிலேருந்து நீர் சொட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி தலையை நன்றாக தோட்டிக்கணும். இதை சயின்டிஃபிக் ரீசனாக சொல்ல போனோம்னா உடம்புல சளி பிடிக்கும், நம்ம காய்ச்சல் வரும், தலையில் நீர் கோர்த்துக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் சாஸ்திர ரீதி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம சரியாக நடந்துக்கணும். கர்ம காரியத்துக்கு மாத்திரம்தான் தலைமுடியை விரித்து போட்டுக்கணும். அப்போ தான் தலையில் நீர் சொட்ட நிற்கணும். மித்த நேரத்தில் தரையில் நீர் சொட்டக்கூடாது, தலையிலேருந்து தரைக்கு நீர் சொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தலையை நன்றாக தோட்டிட்டு எடுத்த உடனே நேராக போய் நெத்தி கெட்டுக்கணும். பெண்கள் ஆட்டும் சரி ஆண்கள் ஆட்டும் சரி அவங்க குல வழக்கப்படி சில பேர் திருமண் போட்டுப்பாங்க, சில பேர் விபூதி பட்டை அடிச்சுப்பாங்க, சில பேர் கோபி எட்டுப்பாங்க, சில பேர் மஞ்சள் எட்டுப்பாங்க, சில பேர் குங்குமம் மட்டும் எட்டுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க குல ஆச்சாரங்கள் வழிமுறை ஒன்று இருக்குது. அந்த வழிமுறைப்படி அவங்க எட்டுப்பாங்க. அப்படி எட்டுக்கணும். எட்டுண்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நேராக போய் சூரியனை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும். ஏன் சூரியனை பார்த்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா சூரியன் என்பவன் பித்ருக்காரகன். பித்ருக்காரகன்னா நமக்கு தான் அப்பா இருக்காரே, அதுக்காக நம்ம அவரை போய் வழிபடணும்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வழி வந்தவங்க தானே நம்ம அப்பா, அப்புறம் தானே நம்ம. அப்போது இந்த சூரியனை பார்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அவங்க இல்லைன்னா அவங்க படத்துக்கு முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா சுவாமிக்கு விளக்கேற்றணும். இந்த விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா நிர்மாலயம்னு ஒன்று இருக்குது. நிர்மாலயம் அப்படின்னா முந்தின நாள் போட்ட பூவோ முந்தின நாள் வைத்த அந்த பழம் ஏதாவது கல்கண்டு இந்த மாதிரி நெய்வேத்தியனத்துக்கு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாக அதுலேருந்து எடுக்கணும். அதுக்கு பேர் நிர்மாலயம்னு பேர். இப்போ விசேஷ நாட்கள்லாம் வர்றது. இப்போ விசேஷ நாட்கள்லாம் என்ன சொல்கிறதுனா இப்போ தீபாவளி, இன்றைக்கி தீபாவளி, இன்றைக்கி நீங்கள் சுவாமி கும்பிட்டீங்க, நாளைக்கு சாமி கும்பிட போகிறீங்க, நிர்மாலயம் பண்ணலாம்னா பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்னா பொதுவாக இந்த மாதிரி விசேஷ நாளுக்கு அலங்காரம் பண்ணதை ஒரு நாள் இல்லை 2 நாள் வரைக்கும் வைத்திருக்கலான்னு சாஸ்திரத்தில் இடம் இருக்குது. அதனால தான் கோவிலில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சந்தன காப்பு அலங்காரம் பண்ணினாங்கன்னா உடனே சாயந்தரமும் மறுநாளும் கலைக்க மாட்டாங்க, 2 நாள் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலில் வடமாலை சாத்தியிருந்தாங்க அப்படின்னா எல்லோரும் பக்தர்களுக்கு கொடுத்தது போக ஒரே கொஞ்சோண்டு வடமாலை மாத்திரம் அந்த ஆஞ்சநேயருக்கு சாத்தின மாதிரி வச்சுருப்பாங்க. அது அப்புறமாட்டி 1 நாள் 2 நாள் கழித்து அதை எடுத்து போட்டுருவாங்க. அப்போ அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நிர்மாலயங்கள் சாதாரண நாளில் நிர்மாலயங்கள் பண்ணுறோம். அப்போ அந்த பூவெல்லாம் எடுத்து ஒரு தனி கவர்லையோ இல்லை தனி ஒரு துணி பையிலையோ போட்டு வச்சுக்கணும். இதை நம்மளுடைய நம்ம உபயோகப்படுத்துகிற குப்பை தொட்டியில் நம்ம அதை போடக்கூடாது. நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு பையில் எடுத்து வச்சுட்டு ஒரு நீர் நிலையில் விடணும். அப்படி நீர் நிலையில் விட முடியல அப்படின்னா உங்கள் செடி அந்த மரங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போட்டுடணும். ஏன்னா அது மக்கிரும். மித்த அந்த ஊதுபத்தி வச்ச அந்த சாம்பல், அந்த சாம்பிராணி வச்ச சாம்பல்லாம் தனியாக எடுத்து அதை ஓரமாக போட்டுரும். போட்டுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக ஈர துணியை வச்சு கல் உப்பு கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து அந்த ஈர துணியை வச்சு நல்லா துடைக்கணும். துடைச்சி அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றி வழிபடணும். அதன் பிறகாக நம்மளுடைய பூஜை அறையில் எப்படிப்பட்ட தெய்வங்களை வைத்து வழிபடணும், என்னென்ன மாதிரி வழிபடணும், ஏன் வழிபடணும், இந்த விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுவாமி படம் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் படத்தை வச்சு வழிபடலாமா? வழிபடலாம். அதன் பிறகாக காவல் தெய்வத்தை வச்சு வழிபடலாம் அப்படின்னா சில கட்டுப்பாடுகள்னு ஒன்று இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளோடு இருந்து அந்த காவல் தெய்வத்தை வச்சு வழிபடணும். அதே மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வச்சு வழிபட போகும்போது வீடு ரொம்ப சுத்தங்கள் நியமனங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா இந்த சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த வராகி அம்மன், சில பேர் பிரத்யங்கரா தேவி, அதே போல்
சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர், அதாவது லக்ஷ்மி இல்லாத நரசிம்மர், இவங்களெல்லாம் வச்சு வழிபடுவாங்க. அதே மாதிரி காளி, சில பேர் தட்சிண காளி, கல்கத்தா காளி இந்த மாதிரிலாம் வச்சு வழிபடுறாங்க. இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்த சுத்தத்தை எதிர்பார்க்கும், தினம் அதுக்கு ஆகாரங்கள் எதிர்பார்க்கும், அதுக்கேற்ற மாதிரி பலிகளும் எதிர்பார்க்கும். பலிகள்னால் நரபலி அந்த மாதிரிலாம் பலி கிடையாது. அது என்னென்னா, அதுக்கு நித்தியம் அதுக்கு நைவேத்தியம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நித்தியம் இது பண்ணணும், அந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும். தலைக்கு ஊற்றின பெண்கள்லாம் அந்த பக்கம் வந்துடக்கூடாது, மென்சஸ் ஆன லேடிஸ்லாம் அந்த பக்கம் வந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்மளும் போயிட்டு எங்கேயா வெளியில் போயிட்டு இருந்தோம்னா கால் கை இளம்பிட்டு தான் அந்த பூஜை அறைக்கெல்லாம் வரணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கோவிலில் இருக்கிறது தான் சிறந்தது. நம்ம வீட்டில் எந்த மாதிரி தெய்வங்கள் வச்சுக்கலாம்னா, சாத்வீகமான தெய்வங்கள் வச்சு வழிபடலாம். சாத்வீகமான தெய்வம் என்னென்னா, விநாயகர் வச்சு வழிபடலாம். ஏன்னா விநாயகர் என்பவர் நியூட்ரலான கடவுள்னு சொல்லுவாங்க. அதாவது நடுநிலையான கடவுள். கோபமும் இருக்காது, ரொம்ப சாந்தமும் இருக்காது, நடுநிலையாக இருப்பார். அவர் நமக்கு ஒரு எப்படி சொல்லணும், ஸ்நேகிதன் மாதிரி, நண்பர் மாதிரி, நம்ம என்னன்னாலும் கேட்டு வழிபடலாம். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் யார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த விநாயக பெருமான். அதன் பிறகாக முருகன் படமோ இல்லை வேல் படமோ வச்சு வழிபடலாம். அதன் பிறகாக நம்மளுடைய சித்தர்கள், யாராவது உங்களுக்கு பிடித்த சித்தர்களோ, உங்களுக்கு தெரிந்த நீங்கள் வழிபடக்கூடிய இல்லை உங்கள் முன்னோர்கள் வழிபடக்கூடிய சித்தர்கள் இருந்தால் அந்த சித்தர்களை வச்சு வழிபடலாம். உதாரணத்துக்கு காஞ்சி மகாபெரியவர், அதே மாதிரி பாரதி தீர்த்த சுவாமிகள், அதே போல் சாக்கடை சித்தர், அப்புறம் மூட்டை சித்தர், அப்புறம் பாம்பாட்டி சித்தர், இப்படி இருக்கக்கூடிய சித்தர்களை வச்சும் நீங்கள் வழிபடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சுவாமி படங்களில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வெங்கடாஜலபதி, முருகன், இப்படி இருக்கக்கூடிய 5 தெய்வங்கள் இருக்கக்கூடிய படங்கள் வச்சு வழிபடலாம். அதன் பிறகாக பெருமாள், லக்ஷ்மியுடன் இருக்கக்கூடிய பெருமாளை வச்சு வழிபடலாம். லக்ஷ்மி இல்லாத பெருமாளை வச்சு வழிபடவே கூடாது. ஒன்று லக்ஷ்மி மார்பில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சு வழிபடணும், இல்லை லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி பெருமாளை வச்சு வழிபடலாம். அப்புறம் குபேர லக்ஷ்மி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாத்வீகமான தெய்வங்களை வச்சு வழிபடலாம். இந்த சுவாமி அறையை எங்கே வைக்கணும் அப்படின்னா, 2 திசை மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்கு. ஒன்று தென்மேற்கு, இன்னொன்று வடகிழக்கு. அதாவது ஒன்று தென்மேற்கு அப்படின்னா கன்னி மூலை அப்படின்னு பேர், வடகிழக்கு அப்படின்னா ஈசான்ய மூலை. இந்த 2 பக்கத்துலேயும் நம்ம வச்சு வழிபட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்நேரமும் சுவாமியோட சாணக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் தான் கணபதி வச்சுருப்பாங்க. சபரிமலையிலையும் சரி, கன்னிமூல கணபதின்னு எதுக்குன்னா அந்த கன்னி மூலையில் அவர் இருப்பார். ஈசான்ய மூலை எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, அந்த இடம் காத்தோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த இடம் எப்பயுமே பள்ளமாக தான் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஆழ்துளை கிணறு அங்கே தான் இது பண்ணுறாங்க. அதே போல் அந்த இடத்துல தான் பார்த்தேன்னா நமக்கு சுவாமியோடைய வாஸ்து பிரகாரம் பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையில் தான் எல்லா விதமான பூஜைகளும் பண்ணுவாங்க. பூமி பூஜையெல்லாம் பண்ணுறதுலாம் அந்த மூலையில் வச்சு தான் பண்ணுவாங்க. அது இடம் சரியில்லை, அதாவது பண்ண முடியாத ஒரு இதுவாக இருக்குது, பட்சமாக இருக்குன்றனால தான் கன்னி மூலை எடுத்துப்பாங்க. அது வரைக்கும் ஈசானிய மூலை தான் வச்சுப்பாங்க. அப்போ அந்த ஈசானிய மூலையில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமி படங்களை வச்சு வழிபடணும். கிழக்கு, வடக்கு இந்த திசைகளில் தான் சுவாமி வச்சு வழிபடணும். சுவாமிகள் வழிபட போகும்போது இந்த விக்கிரகங்கள்லாம் சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த விக்கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கை இந்த அளவு இருக்குது இல்லையா, அதாவது ஒரு ஜான்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு ஜான்றது, அதாவது இந்த தம்பு இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே அளவு இருந்தால் தான் அந்த விக்கிரகத்தை வச்சு வழிபடணும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வச்சு வழிபட்டோம்னா அது கோவிலாக தான் இருக்கணும், 5 வேளையும் பூஜை பண்ணணும். நீங்கள் அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா 5 வேளையும் பூஜை பண்ணணும், 5 வேளையும் நைவேத்தியம் பண்ணணும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலைகளை நீங்கள் வச்சு வழிபடலாம். அப்போது அந்த கணக்கு எப்படின்னா, காலையில் ஒரு வேளை மட்டும் பூஜை பண்ணால் போதும், சாயந்தரம் விளக்கேற்றினா போதும். அப்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே வரணும். இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வரணும். அதே போல் பஞ்சபாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது, கிண்ணம் ஒன்று இருக்குது, பஞ்சபாத்திரம்னு சொல்லி.
அந்த பாத்திரத்தில் ஒரு கரண்டி ஒன்று போட்டு தருவாங்க, உத்தரணின்னு சொல்லி. அந்த பஞ்சபாத்திரம் உத்தரணியில் எந்நேரமும் ஜலம், அதான் நீர் வச்சு சுவாமிக்கிட்ட வைக்கணும். அதே போல் சுவாமியோடைய விக்கிரகங்கள் இருந்தால், இல்லை சுவாமி படம் இருந்தால் சந்தனம் குங்குமம் இடலாம். சில வட்டாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் மட்டும் இடுவாங்க, குங்குமம் இட மாட்டாங்க சில ஊரில். அப்போ அதுபோல் வச்சு வழிபடலாம். அதே போல் நம்மளுடைய குலதெய்வத்திற்கு படம் இருந்ததுன்னா நித்தம் ₹1 எடுத்து உங்களால் என்ன காணிக்க முடியுமோ அந்த காணிக்கையை வச்சு வழிபட்டுட்டு நீங்கள் வேலைக்கோ வெளியிலையோ போகலாம். போனீங்கன்னா அந்த காரியம் வந்து ஜெயமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் கற்பூரம், சுத்தமான கற்பூரத்தை வாங்கி தீபாராதனையை காட்டணும். ஊதுபத்தி, சுத்தமான நய ஊதுபத்தியை வாங்கி தான் காட்டணும். ஏன்னா ஏன் வந்து நான் நயமானது சுத்தமானது அப்படின்னு சொல்கிறேன்னா, பொதுவாக எந்த ஒரு விஷயமும் கலப்படம் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் கலப்படங்களில் தான் இருக்கும். ஆனால் சுவாமிக்கு வந்து எப்பயுமே இந்த சுகந்தம்னு சொல்லக்கூடிய நறுமணத்தை ரொம்ப விரும்பக்கூடியவர். சுவாமிகள் வந்து எப்பயுமே எப்படின்னா, சிவனாட்டு சரி, சிவன் வந்து அபிஷேக பிரியர், பெருமாள் வந்து அலங்கார பிரியர். பொதுவாக அந்த சுவாமிகளுக்கும் சரி, அதுவும் பெண் தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள், வாசனை பூக்கள், இதிலலாம் வந்து ரொம்ப அலாதி பிரியங்கள் இருக்கும். இந்த பூ சாத்தி வழிபடுறதுலையே நிறைய வகையெல்லாம் இருக்குது. நந்தியாவட்ட பூ சாத்துறது, செவ்வந்தி சாத்துறது, சம்மங்கி சாத்துறது, இந்த மாதிரி வகைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சாத்தி வழிபடும் போகும்போது என்ன ஆகுதுன்னா, சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா கலராக இருக்கும். அதன் பிறகாக அதோடைய வரக்கூடிய நறுமணமும் நல்லாயிருக்கும். அதனால் சுவாமி இருக்கிற இடம் வந்து எப்பயுமே என்னென்னா ஒரு நறுமணம் மிக்க இடமாகவே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை வாங்கி கொஞ்சம் ஜலத்தில், அதாவது தண்ணியில் கலந்து அப்பப்போ தெளித்து விடலாம். அப்படி இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் சுவாமிக்கு நீங்கள் எப்பப்பெல்லாம் துடைக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி பச்சை கற்பூரமோ இல்லை ஏலக்காவோ கொஞ்சம் பொடிச்சு தண்ணியில் போட்டு லேசாக புழிஞ்சு அந்த சுவாமி படம், சுவாமி இருக்கிற அந்த அலமாரி எல்லாத்தையும் துடைக்கலாம். சுத்தமான சாம்பிராணி ஏற்றுங்க, குங்குலியம் கலந்த சாம்பிராணி ஏற்றுங்க. அந்த சாம்பிராணியில் வந்து வெண்கடுகு கொஞ்சம் போடணும். எதுக்காக அந்த வெண்கடுகு போடணும் அப்படின்னா, அந்த வெண்கடுகில் வந்து அந்த வெடிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த இதுக்கு உண்டு, வெண்கடுகுக்கு உண்டு. அப்போ அந்த வெண்கடுகில் நம்ம வந்து வெடிக்கிற தன்மை இருக்கிறதுனால நம்ம போட போகும்போது என்ன ஆகுனா, நம்மளுடைய திருஷ்டிகள், நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் வெடித்து சிதறும். அப்படின்றதுக்காக தான் அந்த வெண்கடுகு போட சொல்கிறது. அதனால தான் சுதர்ஷனருக்கு வந்து பொதுவாக அந்த திருஷ்டிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு, பொதுவாக அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த சுதர்ஷனர், அதாவது சக்கரத்தாழ்வார் ரொம்ப ரொம்ப பிரீத்தி. அவரோட இதுவே வந்து தானியமே வந்து பார்த்திங்கன்னா வெண்கடுகு. அப்போ இந்த வெண்கடுகை வெடிக்க செய்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தூபம் காட்டினோம்னா, அதாவது சாம்பிராணி காட்டினோம்னா ரொம்ப ஸ்ரேயஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, சுவாமிக்கெல்லாம் வழிபட்டாச்சு. அந்த சுவாமிக்கு எப்பயுமே என்ன சொல்லணும்னா ஒரு நன்றி சொல்லணும். அது எப்படி நன்றி சொல்லணும்னா, இத்தனை நாள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஒன்று கொடுத்த, இனிமேலும் கொடுப்ப, இன்றைக்கி இப்போ நடக்கக்கூடிய பொழுது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு தினமுமே ஒரு நமஸ்காரம் ஒன்று பண்ணணும். அதாவது விழுந்து வணங்கணும் சுவாமிக்கிட்ட. ஏன்னா நம்ம சொல்லலாம், நான் யார் காலிலையும் விழுந்து நான் இது வரைக்கும் விழுந்தது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இறைவனிடம் என்றாவது ஒரு நாள் நம்ம சரணாகதி அடைந்தே ஆகணும். மனிதனாக பிறக்கக்கூடிய ஒருவனும் கடவுளிடம் ஏதோ ஒரு நாள் சரணாகதி அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுளிடம் நம்மளுடைய கோரிக்கையை வச்சு நம்ம வந்து அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிடணும். உன்னையை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி, உன் பாதமே சரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விழுந்து வழிபடணும். இன்றைய தினம் நம்ம இவ்வளோ ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஆன்மீகம் அறிவுன்ற நிகழ்ச்சியில் 2-3 கேள்வி நேயர்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம 2-3 கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக சார்ந்த, இல்லை சாஸ்திரங்கள் சார்ந்த, இல்லை உங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுக்கு சார்ந்த ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா அந்த கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த பதிவில் அந்த கமெண்ட்ஸுக்கு உண்டான பதில்களை நான் வந்து இதே போல் கேள்வி பதிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.